ஒரு கிராமத்தில் ஒரு தையல்காரன் இருந்தான். துணி தைக்கிறது தான் அவனோட முழு நேர வேலையாக இருந்துச்சு. அப்படி இருக்க அந்த ஊர் வழியாக ஒரு யானை நடந்து வந்துச்சு. நதிக்கரையில் போய் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த யானை அந்த வழியாக போகும். யானை தான் போகிற வழியில் யாரையாவது பார்த்துச்சுன்னா தன்னோட தும்பிக்கையை நீட்டி ஏதாவது கேட்கும். அப்படி அது கேட்கும்போது எல்லாரும் அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க. சிலர் பழங்களை கொடுப்பாங்க, சிலர் தண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த தையல்காரன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவனை பார்த்து இந்த யானை தன் தும்பிக்கையை நீட்டும்போது இந்த தையல்காரன் தன் கை பின்னாடி மறைச்சி வச்சிருந்த ஊசியை எடுத்து அந்த யானையோட தும்பிக்கையில் குத்துனான். ஐயோ வலிக்குதே, ஐயோ வலிக்குதே. அப்புறம் அந்த யானை நதிக்கரைக்கு போய் தன்னோட தும்பிக்கை நிறையா தண்ணி எடுத்துக்குச்சு. மறுபடியும் அந்த யானை திரும்ப வந்த வழியை பார்த்து மெதுவாக நடந்து போச்சு. நடந்து போகிற வழியில் அந்த தையல்காரனை திரும்பவும் யானை பார்த்துச்சு. யானை அந்த தையல்காரங்கிட்ட போய் மெதுவாக நின்றுச்சு. யானை தன் தும்பிக்கையில் எடுத்து வந்த எல்லா அழுக்கு தண்ணியையும் அந்த தையல்காரனை பார்த்து அந்த தையல்காரன் மேலேயே கொட்டிருச்சு. இந்த மாதிரி யானை அந்த குறும்புக்கார தையல்காரனுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம அறிஞ்சு கொள்கிற பாடம் என்னென்னா, விளையாட்டுக்கு கூட யாரையும் துன்புறுத்தவோ காயப்படுத்தவோ கூடாது. அதையும் மீறி நம்ம காயப்படுத்தணும்னு நினச்சோம்னா பின்னாடி நமக்கே அது பாதிப்பாக முடியும்.